என்ன ஆனந்த், உனக்கு குலுக்கல்ல கிஃப்டா கிடைச்ச பீரோவா இது? ஆமாமா. நல்லா இருக்குப்பா. ஆனா இனியா ஏதோ சொல்றாளே. மாட்ட போறீங்க பாரு. என்ன இனியா? அர்ஜுன், எனக்கு என்னமோ இந்த பீரோவை இங்கே வச்சு திறந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆனந்த் ரூம்க்கு கொண்டு போனா நல்லா இருக்கும்ல, அதான் அத்தைய அழைச்சிட்டு வந்தேன். மேடம், எதுக்கு இங்க வச்சு திறக்கணும்? அதெல்லாம் வேண்டாம் மேடம். வசுந்தரா, வடநாட்டு கொள்ளைக்காரங்க இந்த மாதிரி பரிசா கிடைக்கிற பீரோக்குள்ள புகுந்து வீட்டுக்குள்ள வந்து கொள்ளை அடிக்கிறாங்களாமா. அதனால திறந்து பாத்துடலாமே. ஏய், நீ சொன்னது கரெக்ட் தாண்டி. அந்த ஆட்டக்காரிய பாரு, திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. எப்பவுமே என்னோட கணிப்பு கரெக்டா தான் இருக்கும் பாட்டி. மேடம், பீரோக்குள்ள எப்படி மேடம் ஒரு ஆள் நுழைஞ்சு வர முடியும்? அதெல்லாம் வேண்டாம் மேடம். அத திறந்து பாத்துடலாமே. மேடம், அது பசு, திறந்து பாத்துடலாம் பசு. இல்ல அர்ஜுன் சார், ஆனந்துக்கு கிடைச்ச கிஃப்ட அவரு ரூம்ல வச்சு திறந்து பார்க்கணும் தான் அவர் ஆசைப்படுவாரு. அவர் ஆசையை எதுக்கு கெடுக்கணும்? அண்ணா, ஆமாண்ணே, இது புது பீரோ. என் ரூம்ல வச்சு திறந்து பார்க்கணும்னு கொஞ்சம் ஆசையா இருக்குண்ணே. டேய், என்னடா விளையாட்டுத்தனமா இருக்கு? அம்மா தான் சொல்றாங்கல்ல, பீரோ ஓபன் பண்ணுங்க. பசு, போ, நீயே போய் ஓபன் பண்ணு போ. பாட்டி, அந்த ஆனந்த் முழிக்கிற மொழியே சரியில்லை. ஏய், அந்த மீனாட்சி உள்ளதாண்டி இருக்கா, கையும் களவுமே மாட்ட போறா. இன்னியோட இவ க்ளோஸ். வசுந்தரா, நீயே உன் கையால பீரோவை திறந்து காட்டுமா. பீரோ திறந்து காட்டுறதுக்கு ஏன் இப்படி மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க? நீ ஏன் என்னமோ திருடனை கூட்டிட்டு வந்து பீரோக்குள்ள ஒளிச்சு வச்ச மாதிரி பேசிட்டு இருக்க? வசுந்தரா, பீரோ தர. வசுந்தரா, அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, பீரோவை திறந்து காட்டிட வேண்டியதுதானே? என்னது, எல்லாரும் இப்படி கம்பல் பண்றாங்களே, என்ன பண்றது? என்னடி இது? எங்கடி காணோம்? விட்றா விட்றா மா, ஒண்ணு இல்ல, பயப்படாதீங்க. அப்பனே முருகா, இங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்ல புத்திய கொடுப்பா. என்னம்மா இனியா, உள்ள யாரும் இல்ல, உனக்கு சந்தோஷம் தானே? ஆமா அத்தை. நாளைக்கு விளக்கு போடுற பூஜை இருக்கு, அதுக்கு எல்லாரும் ரெடி ஆகணும். செக்யூரிட்டியை கூப்பிட்டு பீரோவை தூக்கிட்டு போக ஏற்பாடு பண்ண சொல்லு. சரிங்க அத்தை. சரி, வா வா.
எங்க நீ மீனாட்சி? அண்ணி இங்க கிரேட் அண்ணி. எனக்கே தெரியாம மீனாட்சி எங்கயோ மறைச்சு வச்சிருக்கீங்க. ஆமா எங்க இருக்கா மீனாட்சி? எனக்கே தெரியாது. என்னது? அந்த முருகன் தான் நம்மள காப்பாத்திருக்காரு. பீரோக்குள்ள இல்லன்னா மீனாட்சி அர்ஜுன் சார் ரூம்ல தான் இருப்பா. ஐயோ அண்ணி வாங்க போய் பார்க்கலாம். ஐயோ என்னடா பீரோ எடுத்து ரூம்ல வச்சிட்டீங்களா? வச்சிட்டேன். இப்ப எதுக்குடா இங்க வந்திருக்கீங்க? அது இந்த விளக்கு பூஜைக்கு நாளைக்கு எல்லாமே ரெடினே, அத சொல்றதுக்காக தான் வந்தேன். டேய் அதேடா என்கிட்ட சொல்றீங்க? அது இல்லனா எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்னா அத உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பேன்ல. ஐயோ அது தேவையா? எது தேவையா? இல்ல இந்த நேரத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ணி இத சொல்லணுமான்னு கேக்குறேன். ஐயோ என்னடா? அது வந்து நாளைக்கு சாம்பிராணி ஐயர் சாம்பிராணி கேட்டாரு. அத ஆனந்த் மறந்துட்டாரு. அதான். ஏண்டா இதெல்லாமாடா மறப்ப மொட சாம்பிராணி? ஆமாண்ணே அது சாம்பிராணி ரொம்ப முக்கியம் இல்லண்ணா பூஜைக்கு, அதான். அண்ணி மீனாட்சியை எப்படியாவது காப்பாத்துங்க அண்ணி. கொஞ்சம் பொறுங்க ஆனந்த். அர்ஜுன் சார் நான் எதுக்காக இங்க வந்தேன்னு நீங்க கேட்கவே இல்லையே. சரி சொல்லு. சாப்பாடு ரெடி, கீழே வாங்க சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, சாப்பாட மேல எடுத்து சொல்லு. அது அர்ஜுன் சார் மேல எடுத்துட்டு வந்தா ஆறி போயிடும் அர்ஜுன் சார். பரவாயில்ல 6 நாளும் நான் சாப்பிடுவேன், மேல எடுத்து சொல்லு. ஐயோ காலு காலு. ஏடா காலு? அண்ணா அது அர்ஜுன் சார் டிஃபனுக்கு ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பமும் சூடா இருக்கு. அதத்தான் ஆனந்த் காலு காலுன்னு சொல்றாரு. இல்ல ஆனந்த்? ஆமாண்ணா ஆமா. எது வேணாலும் இருக்கட்டும், இங்க வந்தாதான் சாப்பிடுவேன். அர்ஜுன் சார் இந்த ஸ்ரீரங்கத்துல பெருமாள் எப்படி இருப்பாரு? இப்ப எதுக்கு நீ சம்பந்தம் இல்லாம கேள்வி கேக்குற? சும்மாதான் சார். மார்கழி மாசம் இல்லையா, அதனால பெருமாளை பத்தி பேசுவோமே. சாஞ்ச மாதிரி இருப்பாரு. மதுரையில மீனாட்சி நின்ன கோலத்துல இருக்கும். பெருமாள் சாஞ்சி இருக்கணும், மீனாட்சி நின்னுட்டு இருக்கணும். அதுதான் கரெக்ட். பசி நேரத்துல கண்ணாமின்னு உளறிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் 2 பேர் கிளம்புங்க. நீங்க சாப்பிட வாங்க சார். நாளைக்கு விளக்கு பூஜை இருக்கு, அத பத்தி எல்லாரும் கலந்து பேசிக்கிட்டே சாப்பிடலான்னு மேடம் தான் உங்களை கீழே வர சொன்னாங்க. நீ ஒண்ணு பண்ணு, எல்லாரும் சாப்பிட்ட பிறகு மேல கூட்டு வா, இங்க வச்சு பேசிக்குவோம். ஓகே? நல்ல காரியத்தை இங்க பேசினா நல்லா இருக்காது அர்ஜுன் சார். ஏய் வசு, நல்ல காரியத்தை எந்த இடத்துல வேணாலும் பேசலாம். எல்லாரும் இங்க வர சொல்லு, இங்கே பேசி முடிவு பண்ணிக்கலாம். இங்கே வா. ஓகே அர்ஜுன் சார், என்ன பண்றது இருங்க. அர்ஜுன் சார் நீங்க சொல்ற மாதிரியே செய்றேன், கொஞ்சம் வெளியேறுங்களா அர்ஜுன் சார். ஏன்? ரூம் ஒரே குப்பையா அழுக்கா இருக்கு, க்ளீன் பண்ணிடலாம் தான். நீயே பாரு எவ்வளவு கிளீனா இருக்கு. அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, நீங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் கிளம்புங்க.
ஏய் 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 வேலை போய் தூங்குங்க. போங்க போங்க 2 பேரும் போ. வர வர ஆனந்த் இவன் கூட சேர்ந்துட்டு பயங்கர லூஸ் ஆயிட்டே வரான். நானும் என்னென்னவோ சொல்லி பார்த்துட்டேன். அர்ஜுன் சார் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. ரூம் விட்டே வெளியே வர மாட்டேங்கிறாரு. ஆமா நீ, நானும் பாத்துக்கிட்டு இருந்தேன். பாவம் மீனாட்சிக்கு தான் ரொம்ப கஷ்டம். எனக்கும் புரியுது ஆனந்த். இப்போ என்ன செய்யலாம்? அவளுக்கு பசிக்கும் அண்ணி. பசிக்கும் தான், தாகம் எடுக்கும். என்ன பண்றது? காதல்னா அப்படிதான். நாளைக்கு உங்க கூட விளக்கு போடணும்னா இதெல்லாம் தாங்கிதான் ஆகணும். எனக்கு ரொம்ப கவலையா இருக்க நீ. அண்ணன் கண்ணுல மீனாட்சி பட்டா அவ்வளவுதான். எனக்கு அதுதான் ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயம்? யாம் இருக்க பயமேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. உத்தமன், என்ன கோலம் இது? இது உத்தமனோட திருக்கோலம். என் அப்பா முருகன் வந்து பழனிக்கு வாடான்னா எனக்கும் வேண்டுதல் இருந்ததா, அதான் நேரா பழனிக்கு போயிட்டேன். சக்திவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு போயிட்டேன். உங்களுக்கு என்ன வேண்டுதல்? நீங்க கவலை இல்லாத ஆசாமியாச்சே. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்காக அர்ஜுன் சார் கிட்ட பேச போய் என்ன வேலையை விட்டே தூக்க போலையா? ஏன் துப்பாக்கி எடுத்து டேபிள் மேல வைக்கலையா? உயிர் போய் உயிர் வந்துச்சு. அப்போ ஒரு வேண்டுதல் இருந்ததே, அதுதான் முதல் வேண்டுதல். இருங்க 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 இருங்க. அந்த 2வது வேண்டுதலை நானே சொல்லிடுறேன். காலையில ஹோட்டலுக்கு அர்ஜுன் சாரோட நீங்களும் வந்தீங்க. ஒரு பர்தா போட்ட பொண்ண 2 பேரும் பாத்தீங்க. உங்க பாஸுக்கு அது நான் தானு ஒரு டவுட். அந்த பொண்ணு கிட்ட பேசினாரு. அவளும் பதிலுக்கு ஹிந்தில பேசினா. அவருக்கு மறுபடியும் டவுட் வந்துச்சு. அதுக்காக என்ன பண்ணாரு? வெந்நீரை வாங்கி அந்த பொண்ணோட காலில ஊத்த சொன்னாரு. அம்மா ஆத்தான் அவ தமிழ்ல கத்துவான்னு எதிர்பார்த்தீங்க. நீங்களும் வெந்நீரை வாங்கி அவ காலில ஊத்துனீங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணா? சத்தம் போட்டு ஊரை கூட்டிட்டா. எல்லாருமா சேர்ந்து உங்களை மொத்தன்னு மொத்துனாங்க. அப்புறம் நீங்க முருகனை வேண்டிக்கிட்டீங்க. நான் சொல்றது சரியா? பசு மேடம், என்ன மேடம் இது? அப்படியே பர்தா போட்ட பொண்ணு நேரா பார்த்த மாதிரி அப்படியே சொல்றீங்களே. அந்த பர்தா போட்ட பொண்ணே நான் தானே. முருகா, என்ன இது அநியாயம் அக்கிரமமா இருக்கு? எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சோதனை? முருகா! ஆனந்த், ஒரு ஐடியா. சொல்லுங்க நீ. இப்போ உத்தமன் கிட்ட இருந்து வாங்குற விபூதிய அர்ஜுன் சார் ரூம்க்கு எடுத்துட்டு போய் நான் அவர்கிட்ட குடுக்கறேன். நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ரூம்ல இருக்கிற ஃபேனை திருப்பி விடணும். அர்ஜுன் சார் ரூம்ல டேபிள் ஃபேன் ஓடாதுன்னு தானே யோசிக்கிறீங்க? அத நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க தான் ஃபேனை திருப்பறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே. ஃபேனை விபூதிய நோக்கி திருப்பணும். விபூதி பறந்து அர்ஜுன் சார் கண்ணை மறைக்கும். அப்போ மீனாட்சிய அலைக்க தூக்கிடுங்க. சூப்பர் அண்ணி, செம்ம ஐடியா. மேடம், இங்க என்ன நடக்குது? ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எப்பவுமே நீங்க தான் தீர்த்து வைப்பீங்க. நானா? இந்த தடவையும் நீங்க தான் தீர்த்து வைக்க போறீங்க. அந்த பிரசாதத்தை நீங்க எங்க கிட்ட கொடுங்க. தம்பி, பெரிய தம்பிக்கு பிரசாதம் கொடுக்கவே இல்ல. நான் வேணா உங்களுக்கு கொடுக்குறேன் தம்பி. நாங்க கொடுத்துக்கிறோம். நீங்க பழனிக்கு நடந்தே போயிட்டு வந்திருப்பீங்க இல்லையா? அதனால கை கால்லாம் ரொம்ப வலிக்கும். வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரி தம்பி, பெரிய தம்பிக்கு கொடுக்க மறந்துடாதீங்க. அர்ஜுன் சாருக்கு மறக்காம கொடுத்துறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. சொல்லுங்க. ஓகே. அண்ணி, எப்படியாவது காப்பாத்திருங்க அண்ணி, ப்ளீஸ். கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என்ன என்ன ஒரே பக்தி? எனக்கு இல்ல, உங்க பிஏ உத்தமனுக்கு. என்ன சொல்ற? அவர்தான் பழனிக்கு போயிட்டு வந்தாரு. பிரசாதம் எடுத்துக்கோங்க. முதல்ல பஞ்சாமிர்தமா இல்ல விபூதியா? எனக்கு ரெண்டுமே வேண்டாம். நாளைக்கு குளிச்சுட்டு எடுத்துக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா.
ஹேய் வேற ஏதோ வாய்ஸ் கேக்குது. அரோகரா. இல்ல 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 வேற ஏதோ வாய்ஸ் அது. ஐயோ இல்ல அர்ஜுன் சார், நான் தான் சொன்னேன். சரி அதை விடுங்க அர்ஜுன் சார். சாமி பிரசாதத்தை யாரு கொடுத்தாலும் அதை உடனே எடுத்துக்கணும், தள்ளி போடக்கூடாது. உங்களுக்கு கையால எடுத்து வச்சுக்க தயக்கமா இருந்தா சொல்லுங்க, நானே வச்சு விடுறேன். ஏய் வேணாம் வேணாம் வேணாம், விட்டா பஞ்சாமிர்தத்தை ஊட்டி விட்டுற போல இருக்க. கரெக்டா சொன்னீங்க அர்ஜுன் சார், ஊட்டி விட்டுடுறேன். பசு வேண்டாம், கம்முனு. என்னடா நாங்க இங்க பேசிட்டு இருக்கோம், நீ வேற எங்கேயோ பாத்துட்டு இருக்க? அண்ணா நீங்க பேசிட்டு இருந்தீங்களா, நானு சும்மா அந்த ஸ்கிரீனு அழுக்கா இருந்துச்சா, அதனால அத பாத்துட்டு இருந்தேன். அதுக்கு என்னடா நானே கடி தரேன் இரு. இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, எடுத்துட்டு போய் கிளீன் பண்ண சொல்லு. நல்லா பக்காவா? ஐயோ முருகா, இது என்ன சோதனை அர்ஜுன் சார். என்ன சோதனை சொல்ற, என்ன மேட்ரு? அர்ஜுன் சார், பழனி பிரசாதத்தை நெத்தில பூசிக்காம பஞ்சாமிர்தத்தை வாயில போட்டுக்காம இப்படி அழுக்கு கர்ட்டன்ல கை வைக்க போறேன்னு சொல்றீங்களே, அதான் சோதனைன்னு சொன்னேன். இது வேறயா? அரோகரா சொல்லுங்க அரோகரா. பிரசாதத்தை எடுத்துக்கோங்கண்ணா. சரி வா, ஏய் ஸ்கிரீன் நீ எடுத்துக்கோ. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. அர்ஜுன் சார் பிரசாதம் எடுத்துக்கோங்க. தொந்தரவு பண்ணாத வசு. பழனி முருகன் பிரசாதம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுண்ணே, அப்புறம் முருகன் கோச்சு பாரு. பிரசாதம் எடுத்துக்கோங்கண்ணா. அர்ஜுன் சார் என்ன நீங்க, உங்களுக்கே திடீர்னு இப்படி வேர்க்குது? ஆனந்த் மேடம், அந்த ஃபேன் இந்த பக்கம் வச்சு அர்ஜுன் சாருக்கு போட்டு விடுங்க. ஓகே ஃபேன் ஃபேன் அதோ. ஏய் லைட்டா தான் வேர்க்குது எனக்கு. இல்ல இல்ல, இன்னைக்கு உங்களுக்கு ஹெவியா வேர்க்குது. பிரசாதம் வச்சுக்கும் போது வேர்க்கவே கூடாது. பிரசாதம் வச்சுக்கும் போது வேர்க்கவே கூடாதா? புதுசு புதுசா சொல்ற, வளருவேன்னு தெரியும், இந்த அளவுக்கு வளருவேன்னு தெரியாது. உப்பு தா. ஐயோ அண்ணி ஓடல அண்ணி. ஐயோ ஃபேன் ஓடலையா, இப்ப என்ன பண்றது? ஏய் எதுக்கு இப்படி ஆடிட்டு இருக்க? அது உங்களை பார்த்தாலே நடு நடுன்னு நடுங்குது. வாடா. ஐயோ மீனாட்சி. ஏய் வசு. வசிக்கிறோம் வசிக்கிறோம். கண்ணீர் இது. ஒரு நிமிஷம். ஐயோ ஐயோ கூட்டிட்டு போ சீக்கிரம். போ போ போ. ஏய் வசு கண்ணீர் இது. ஐயோ அர்ஜுன் சார் என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க, ஒத்தட குடுக்குறேன். எரியுது வசு, என்ன பண்ற நீ? என்ன இரிட்டேட் பண்ற நீ? ஐயோ அர்ஜுன் சார் ஒரு நிமிஷம், இப்ப சரியாயிடும் பாருங்க.